என்ன சம்மந்தி திடீர்னு டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. சித்ராவோட முகமே சரியில்லை. போன்ல நான் கூட சீக்கிரட்டா பேசிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே முகம் அப்படியே டப்புன்னு மாறிடுச்சு. எனக்கு என்னமோ இவங்க தான் மாப்பிள்ளைய இந்த பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு ஏதோ பண்றாங்கன்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. சம்மந்தி, அப்படி என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா நாம தான் இந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும். நான் நம்ம போறதுக்கு எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொன்னல, அதுக்கான ஒரு டிராமாவை போடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டிராமாவா? என்ன டிராமா? அதான் நெஞ்சுவலி டிராமா. இப்போ பயங்கரமா நெஞ்சுவலி வந்த மாதிரி நடிக்க போறேன். உடனே எல்லாரும் பதறி போய் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. அப்புறம் என்ன செக் பண்ணி என்னென்ன கண்டுபிடிக்க டைம் ஆகும்ல. அந்த கேப்ல நீங்க மாப்பிள்ளை கிட்டயோ இல்ல மகா ஐஸ்வர்யா கிட்டயோ பேசி உஷார் பண்ணிடுங்க. பிளான் எல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நெஞ்சுவலி டிராமா போட்டு எவ்வளவு காரியத்தை சாதிச்சிருக்கேன். அப்படின்னா அன்னைக்கு மகா சூர்யா கல்யாணத்துல நீங்க பண்ணதெல்லாம் நடிப்பா? அதெல்லாம் என்ன சம்பந்தி? அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிஜமாவே எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. ஐயோ, நாமளே பயப்படுத்த மாட்டிக்கிட்டோமே. சம்பந்தி, நான் என் வேலையை ஆரம்பிக்கட்டுமா? அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் போடுங்க. என்ன இந்த மாதிரி நம்மளை விட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது? ராஜலட்சுமி அக்கா இவ்வளவு குடிக்கிறாங்க. இவங்க டென்ஷன் ஆகிறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. நீங்க பாருங்க, இப்ப நாம ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் போறதுக்கெல்லாம் டைம் இல்ல. எந்த வழியா இருந்தாலும் கொஞ்சம் டைம் செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா? என்ன சித்ரா நீ அனாவசியமா உயிரோட விளையாடாத. அவங்களே முடியாம வலி அவசப்பட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போற விஷயம் அவ்வளவு முக்கியமா அவருக்கு. உனக்கு அவங்க பிடிக்காங்கிறதுக்காக இப்படி நம்ம பண்ணுறாரு. என்னக்கா திடீர்னு சம்மந்தி மேல பயங்கர அக்கறை எல்லாம் காட்டுறீங்க? எல்லாரும் உன்ன மாதிரி இறக்கமே இல்லாம இருக்காங்க. நான் ஒண்ணும் இறக்கம் இல்லாதவ இல்லக்கா. இப்ப என்ன, இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதானே? ஆமா, சரி, நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். இவங்க அந்த ஆம்புலன்ஸ்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். நாம என்ன விஷயத்துக்காக கிளம்பணுமோ அந்த வேலையை போய் பார்ப்போம். வேணும்னா துணைக்கு நம்ம விஜய் அனுப்பி வைப்போம். எனக்காக நீங்க போற காரியத்துல நிறுத்த வேண்டாம். இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. யாரும் பயப்பட வேண்டாம், ஒண்ணு இல்ல. காலையில லேட்டா சாப்பிட்டோம் இல்லையா, அதுல வந்து அது கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி ஓரமா ஏதாவது கடையில நிறுத்தி ஒரு சோடா வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, கேஸ் சரியாயிடும். அதான் அவங்களே சொல்லிட்டாங்க. டிரைவர் வண்டி எடுப்பா. சம்பந்தி, சாஞ்சுக்கிட்டுமா? என்கிட்டயும் வேலையை காட்டுறியா கூட்டி? எப்படி உன்னை திரும்ப உட்கார வச்சேன்னு பார்த்தல. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.